தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/12/2016 புதன்கிழமை உத்திரம் நட்சத்திரம் இரவு 8 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு தேய்பிறை அஷ்டமி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இன்றைக்கு வைரவரை வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி கூடும். அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வைரவரை வழிபாடு செய்யுங்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பக்கத்திலே வைரவன்பட்டி என்று வைரவர் பெயரிலேயே ஒரு திருக்கோயில் இருக்கிறது. அங்கே சென்று வைரவரை வழிபடுபவர்கள் மிக அற்புதமான பலன்களையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதுபோல 27 விதமான வைரவர்கள் தமிழகமெங்கும் இருக்கிறது. இந்த வைரவர் ஆலயங்களுக்கும் செல்லலாம். சிவாலயத்தில் உள்ள வைரவரையும் இன்று நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வளர்ச்சி கூடும். அஷ்டமி என்றால், அஷ்டம் என்றால் 8 மீக்கள் சேர்வது. மீ என்றால் இலக்குமி. 8 இலக்குமியும் ஒரு சேர வந்து அருள் கொடுக்கின்ற நாள் அஷ்டமி. எனவே இன்றைக்கு நீங்கள் வைரவர் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம், இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு இயற்பகை நாயனார் குரு பூஜை, அவரையும் நினைவு கொள்ள வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சூரியன் வந்தால் என்ன பலன்? ஒருத்தருடைய ஜாதகத்தில் சிம்ம லக்னம் 11ல் சூரியன் இருந்தால் எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை? சில வருடங்களுக்கு முன்னாலே ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தவர் சொன்னார், கொஞ்சம் தொழிலுக்கு பணம் தேவைப்படுது, என்னுடைய ஜாதக ரீதியாக என்னுடைய சகோதரர் தருவாரா? சகோதரர் வெளிநாட்டில் நல்ல நிலையில் இருக்கிறாரு, ஒரு சில லட்சங்கள் கொடுத்தாரு அப்படின்னா என்னுடைய லட்சியங்கள் நிறைவேறும் அப்படின்னார். அவர் ஜாதகத்தில் 11ல் சூரியன் இருந்துச்சு. சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சகோதரர்களால் சப்போர்ட் கிடைக்கும். மூத்த சகோதரரா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னார். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா ஜாதக ரீதியாக 11ல் சூரியன் இருக்குது, இந்த சிம்ம லக்னத்துக்கு 11ல் இருக்குன்னு. அதேபடி அவர்களுக்கு தொடர்பு கொண்டார். அவர் ஒரு பெருந்தொகை அனுப்பி அந்த சகோதர சப்போர்ட்டோடு இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். பொதுவாக நம்ம லக்னத்துக்கு அதிபதியான சூரியன் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தனியாக எழுதியிருக்காங்க. சிம்ம லக்னத்துக்கு அதிபதி லக்னாதிபதி சூரியன் 11ல் இருந்தால் இது போன்ற நல்ல பலன்கள் கிடைக்குமா? 11ல் சூரியன் தான் பாங்காக நின்றிருந்தால் மதிப்பான வாழ்க்கை சேரும், மக்களும் போற்ற வாழ்வர். நல்ல மதிப்பு மரியாதை அவர்களுக்கு இருக்கும், மக்களெல்லாம் போற்றுகின்ற விதத்திலே அவர்கள் வாழ்க்கை இருக்கும். கல்வியால் தொண்டு செய்யும் கடமையை ஏற்றிருப்பார். அதாவது கல்வி தொண்டு, பள்ளிகள் வைத்து நடத்துவது, கல்லூரிகள் நடத்துவது, டியூஷன் சென்டர் நடத்துவது, அல்லது இதுமாதிரி கணிப்பொறிகளெல்லாம் வைத்து ஒரு கல்வியை கொடுக்கிற மாதிரி கல்வியால் தொண்டு செய்யும் கடமையை ஏற்றிருப்பார். வல்லவர். இவர்களுக்கு வாக்குதான் மூலதனம். அவர்கள் பேச்சாலேயே சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். மூத்தோர் உடன்பிறப்பால் முன்னேற்றம் இவருக்கு உண்டு. மூத்த சகோதரம் இருக்கிறார்களே, அவர்களுடைய சகோதரத்தினுடைய சப்போர்ட் இவர்களுக்கு கிடைக்குமா? சாஸ்திரம் ஞானம் பெற்றோர், இப்போ சகல சாஸ்திரங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டாம். சகலரும் உறவாய் நிற்பார். இவர்களுக்கு நிறைய நண்பர்களெல்லாம் வாய்ப்பார்கள். சிம்ம லக்னத்திற்கு 11ல் சூரியன் நிற்பது மிகுந்த யோகம். இதுபோன்ற உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சிம்ம லக்னத்தில் பிறந்தவராக இருந்தால் ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியன் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள். அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, எதிரிகள் உதிரியாகும் நாள். இன்றைக்கு எளிதிலே சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண்பீர்கள். அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட 3க்கு அதிபதி புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறப் போகிறது. நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டு. உத்தியோக உயர்வு கிடைக்கவில்லையே, நீண்ட நாட்களாக தடையாக இருக்கிறது என்று கவலைப்பட்டவர்கள் இன்றைக்கு நல்ல தகவல்கள் அவர்களுக்கு வந்து சேரப்போகின்றது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்கால சிந்தனைகள் வெற்றி பெறும் நாள். இன்றைக்கு எதையும் செய்ய நினைத்தால் உடனடியாக செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும், உறவினர் பகை விலகும், உதிரி வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரும் நல்ல நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சூரிய பார்வை இருக்கிறது. கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஆதாயம் உண்டு. அதிகார பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கு இல்லம் தேடி வரலாம். வங்கிகளில் ஒத்துழைப்போடும், வள்ளல்களின் ஒத்துழைப்போடும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. 3ல் ராகு இருப்பதால் வழக்குகள் சாதகமாக முடியும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே ராகு. பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பற்றாக்குறை அகலும். அவசர முடிவு எடுத்தால் அதில் அல்லல் ஏற்படலாம். கொஞ்சம் நிதானித்து முடிவெடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் 8ஆம் இடத்திலே செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கின்றார். அரைகுறையாக சில பணிகள் நிற்கலாம். மாலை நேரத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மோதல்கள் அகல முன்னெச்சரிக்கை தேவைப்படும் நாள். இன்றைக்கு முதலீடு செய்யும் தொழிலை விரிவுபடுத்த நினைப்பீர்கள். நண்பர்களில் பழைய நண்பர்களால் உங்களுக்கு பாதகங்கள் ஏற்பட்டிருக்கலாம். புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொண்டு தொழிலை வளப்படுத்த முன்வருவீர்கள். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சொந்தங்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றிருக்கலாம். அவர்கள் மீண்டும் வந்து இணைவர். போன் மூலம் வருகிற தகவல் பொன்னான தகவலாக இருக்கும். பொன் பொருள் வாங்க போட்ட திட்டங்களும் நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குருச்சந்திர யோகம். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மன நிம்மதி கிடைக்கும். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும். பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. ஆதாயம் தரும் காரியங்களில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர். துலாம் ராசி நேயர்களே, அக்கறை காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள். சிக்கல்கள் தீரும். சிரமங்கள் குறையும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து ஒத்துழைப்பு செய்வார்கள். சுப செலவுகள் இல்லம் தேடி வரலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, அதிரடி முடிவெடுத்து ஆச்சரியத்தில் அனைவரையும் ஆழ்த்தும் நாள். இன்றைக்கு ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். சொந்தங்களின் வாழ்த்துக்களோடு முன்னேற்றம் காண்பீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது. புதன் அஷ்டமாதிபதி வக்கரம் பெற்றிருப்பதால் நிறைந்த தனலாபம் வந்து சேரும். பொருளாதார நெருக்கடி அகலும். வாங்கல் கொடுக்கல்களை எல்லாம் ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே, சூரிய பலம் நன்றாக இருக்கிறது. பெற்றோர் வழி பிரச்சனைகள் அகலும். பாகப்பிரிவினைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வீடு கட்ட வாங்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்வு காண இன்றைக்கு ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு அல்லல்களை தீர்க்கும். மகர ராசி நேயர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்பால் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் நாள். இன்றைக்கு நீங்கள் எடுத்த முடிவுகள் எளிதில் வெற்றி பெறும். இல்லம் தேடி சுப செலவுகள் உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பெண்களால் பெருமை உண்டு. புதிய பங்குதாரர்கள் வந்து உங்கள் இழப்புகளை ஈடு செய்யப் போகின்றார்கள். பயணங்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. எடுத்த காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். எதிரிகளின் பலம் மேலோங்கி இருக்கிறது. வரவை காட்டிலும் செலவு கூடும். வழிபாட்டில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். மீனராசி நேயர்களே, தடைகள் அனைத்தும் தானாக விலகும் நாள். இன்றைக்கு சாமர்த்தியமாக நீங்கள் பேசி சில காரியங்களை சாதிப்பீர்கள். கட்டிடப்பணி பாதையில் இருக்கிறது என்ற கவலை மாறும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். குறுப்பார்வை இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். குறிப்பாக தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும். வருமானம் 2 மடங்காக கூட உயரலாம். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மட்டும் அல்ல, திருமண முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. வரன்கள் வாயில் தேடி வரப்போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.